மனித உடலிலிருந்து வெளியேறக்கூடிய சிறுநீர் என்பது நம்மளோட உடலின் ஆரோக்கியத்தை எடுத்து காட்டுவதோடு ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உடம்புக்கு எவ்வகையான நோய்கள் ஏற்பட்டாலும் அதனுடைய அறிகுறியை சிறுநீர் மூலம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துவிடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுநீர் வழமைக்கு மாறாக ஒரு மஞ்சள் நிறத்தில் வெளியேறி நம்மளை எச்சரிக்கை செய்யும். இதை தவிர இன்னும் சில சந்தர்ப்பத்தில் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இரத்தம் கலந்த சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறும். சில பேர் இது உடல் சூடு காரணமாக இவ்வாறான நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தின்படி இக்னோர் பண்ணி கொள்வாங்க. ஆனால் இதுவே காலப்போக்கில் மிகவும் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்துவதோடு மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். ஸோ இந்த விஷயத்தை நல்ல ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்ள வேணும். இதற்குரிய காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது தொடர்பான பல விடயங்களை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறும் போது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கவனம் எடுத்து இது எவ்வாறான காரணங்களினால் இந்த சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறுகிறது அப்படின்றத கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில வகையான நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீர் தொகுதியில் தோன்றக்கூடிய சிறுநீரக கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த விஷயம் முன்னாடியும் நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி சேனலில் டீட்டெயில்ஸாக பார்த்துருக்கிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணினவங்க கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பொதுவாக நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது அதிகாலை வேளையிலோ அல்லது ஏனைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் தொகுதியில் லேசாக ஊசியால் குத்துவது போன்ற ஒரு வலி ஏற்படும். கூடவே சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு நிறத்தில் வெளியேறும். எனவே இந்த டைமில் பொதுவாக சிறுநீர் கற்களுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீர் வழி தொற்று, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஎஃப்ஆரை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் அதிகப்படியான பசல்ஸ், அதாவது வெண்குழியம் அல்லது தீநுண்பம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறான செல்ஸ் அளவுக்கு அதிகமாக சிறுநீரில் காணப்படும். சில சந்தர்ப்பத்தில் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசி கூட சில சந்தர்ப்பத்தில் தோற்றுவிக்கலாம். நீங்கள் யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கிட்னி, அதாவது சிறுநீரகத்தை கூட தாக்கலாம். எனவே இவ்வாறான நேரத்தில் கண்டிப்பாக சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதித்து அதிகப்படியான இரத்தப்போக்கு கூட ஏற்படக்கூடும். ஸோ இரண்டாவது கண்டிஷனும் அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கண்டிப்பாக சிறுநீருடன் குருதி கலந்து வெளியேறலாம். மூன்றாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, கிட்டத்தட்ட 50 அல்லது 60 வயது தாண்டின ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலாம். இது முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் சிறுநீர் தொகுதியில் அல்லது முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், புரோஸ்டேட் கேன்சர் அல்லது புரோஸ்டேட் கார்சினோமா அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த டைமில் சிறுநீருடன் அதிகப்படியான குருதி கலந்து வெளியேறுவதற்கான சான்சஸ் காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் தொகுதியில் ஏற்படக்கூடிய அழற்சி. ஸோ இவ்வாறான நிலைமையிலும் கூட சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறலாம். இதை தவிர சில சந்தர்ப்பத்தில் சில பேருக்கு குருதி உறுதலில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் காரணமாக கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். தென் polycystic kidney diseases, அதாவது சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது பரம்பரையாக ஏற்படக்கூடிய ஒரு ரேரான டிசீஸ் கண்டிஷன்ஸ் தான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறும். இதற்கு அடுத்தபடியாக கிட்னி ஃபெயிலியர், அதாவது சிறுநீரகங்கள் செயலிழத்தல். இது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் அல்லது குரோனிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படும். ஸோ இவ்வாறான டைமிலையும் கூட சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறலாம்.
இதை தவிர மேலும் சில ஆரோக்கியமான நபர்களிலும் கூட சிவப்பு நிறத்தில் சிறுநீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. உதாரணமாக பெண்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதவிடாய் காலத்தில் இரத்தத்துடன் சிறுநீர் வெளியேறலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமனாக நோமலான ஒரு கண்டிஷன்ஸ் தான். இது பயப்பட தேவையில்லை. இன்னும் சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் சில வகையான உணவுகளை உள்ளெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலும் சிறுநீர் சிவப்பு நிறத்திலோ அல்லது வேறு சில நிறத்தில் கூட வெளியேறலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான பீட்ரூட், இதை தவிர ஏனைய செயற்கை பானங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் உள்ளடக்கப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ், அதோட ட்ரிங்க்ஸையும் நீங்கள் அதிகளவாக பருகும்போது சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு சில நிறங்களில் கூட வெளியேறலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலான ஒரு கண்டிஷன் தான். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் அதிகளவாக உள்ளடக்கும் போது காலப்போக்கில் சிறுநீரகத்தினுடைய ஒரு ஆரோக்கியத்தை கூட பாதிக்கலாம். ஸோ இது தொடர்பாக நீங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட சிறுநீரம் வழமைக்கு மாறான ஒரு நிறத்தில் வெளியேறும் போதோ அல்லது சிவப்பு நிறத்தில் வெளியேறுமாக இருந்தால் கண்டிப்பாக இது தொடர்பாக கவனம் எடுங்கள். இது தொடர்பாக சிறந்த ஒரு மருத்துவரை நாடி உங்களுக்கான அந்த மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லெபோரட்டரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.